ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் பொருட்காட்சிக்கு போன vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆட்டோவில் நான் பாப்பா அவங்க அப்பாலாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்தோம். ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபா வந்துச்சு. பாப்பாவுக்கு கிடையாது, எங்களுக்கு மட்டும் 2 பேருக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம். டிக்கெட் கொடுக்குறவங்க கிட்ட முன்னாடி கொடுத்துட்டு பாப்பாவும் அவங்க அப்பாவும், பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அவள் சந்தோஷமாக உள்ளே போனாள். என்ட்ரன்ஸ் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து இதில் பேர்ட்ஸு அந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அப்படி போட்டிருந்தாங்க. ஃபிஷ் எல்லாமே போட்டிருந்தாங்க. முன்னாடி வந்து இந்த மாதிரி இந்த பிரமிடு இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்பவுமே சூப்பராகவே இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு பாப்பா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அவள் வந்து எங்கே போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக போவாள். அப்புறம் நான் அவங்க அப்பா பாப்பா எல்லாருமே இதில் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துக்கிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்டும் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா பாப்பா அவங்க அப்பா எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்கும்ல, இந்த ரவுண்ட் செல்ஃபி, அது வந்து இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா வந்துச்சு. பாப்பா மட்டும் ஒன்று இது பண்ணா. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது போட்டிருந்தாங்க. லவ் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த புறா எல்லாமே இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட்டான பறவையுமே உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க கூண்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குற மாதிரி கூட இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஃபோட்டோவுமே இதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் கொஞ்சம் அடிக்க தான் செஞ்சுச்சு. அதோட எச்சம்லாம் உள்ளேயே இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பேட் ஸ்மெல் அடிச்சிச்சு. சரி, அவங்க அப்பாவுமே ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நான் அவங்க அப்பாலாம் ரொம்ப நேரம் இருக்கலை, கொஞ்ச நேரம் மட்டும் இப்படி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். மற்றபடி எல்லாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கூண்டில் என்னென்ன பறவை போட்டிருந்தாங்க அப்படின்னா, இது ஒரு பறவை, அது என்ன பறவைன்னு தெரியல, நான் மேலே பேர் படித்தா நான் மறந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இந்த மணிப்புறான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதுலேயே ஒயிட் கலரு. அதுக்கப்புறம் இது என்ன பறவைன்னு எனக்கு தெரியல. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எலியுமே வெள்ளெலியுமே உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நான் அவங்க பாப்பா அவங்க அப்பா எல்லாருமே எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தோம். இந்த வெள்ளெலி இந்த குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அதுலேயே சைஸ் பெருசாக அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த காருக்குள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மீன்லாம் விட்டுருந்தாங்க. இதில் கொஞ்சம் குட்டி சைஸ் கலர் ஃபிஷ் எல்லாம் விட்ருக்காங்க இல்லையா, அதே மாதிரி வந்து இன்னொரு காரில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக விட்ருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. இது ஃபுல்லாக பாருங்கள், இவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக நிறைய கலர் ஃபிஷ் விட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பாப்பாவும் அதில் அந்த ஃபிஷ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு இல்லையா, இது ரொம்பவுமே பெருசு. இது எங்கள் ஊர் ஆற்றுலலாம் இருக்கும், கெண்டை மீன்னு சொல்லுவாங்க, அதுவுமே அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளையல் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா அவங்க அப்பாலாம் போனோம். அங்கே போய் பார்த்தா கன் ஷூட் இருந்துச்சு. சரி, கூட்டமாக இருந்துச்சு, சரி வேண்டான்னு சொல்லிட்டு இந்த கேம் விளாடுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பாப்பாவுமே இந்த கேம் விளாண்டா, ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இந்த கேம் வந்து. பாப்பாவுக்கு வந்து இதில் வந்து நம்பர் வந்து 21 என்னமோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரே, இந்த எண்ணெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரே, ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி ட்ரே தான் பாப்பாவுக்கு கிடச்சிச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அவள் விளாண்டு இது கிடச்சிச்சு அப்படிங்கிறது. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் விளாண்டதில் வந்து எனக்கு வந்து ஒரு பவுல் மாதிரி தான் விழுந்துச்சு. அவள் கூட நம்பர் அதிகமாக போட்டாள், ஆனால் எனக்கு வந்து 6லேயே விழமாட்டேன்ருச்சு. அவள் கூட 6ல் கூட 2 டைம் என்னமோ போட்டிருந்துருப்பா. எனக்கு வந்து விழவே இல்லை. என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எனக்கு அந்த பவுல் கிடச்சிச்சு. அதை வந்து பிறவு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க பால்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் பாப்பாவை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். 1/4 மணி நேரத்துக்கு வந்து 100 ரூபாயோ எவ்வளவோ டிக்கெட் இது பண்ணாங்க. பேய் வீட்டுக்கு அவங்க அப்பா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் பயந்துட்டு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ராட்டினம்லாம் இருந்துச்சு. சரி விளாட்லான்னு போனோம். ஆனால் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை, அவங்களும் வரமாட்டேன்ட்டாங்க. அதனால் நானும் தனியாக போகணும், நானும் வரல. பாப்பா மட்டும் ஒரு 2 இதில் மட்டும் கேம்ஸ் மட்டும் விளையாட விட்டோம். அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்க இல்லையா, அதில் தான் பாப்பாவை மட்டும் விட்டேன். இதுக்கு வந்து டிக்கெட் எவ்வளோ வந்துச்சுன்னா 50 ரூபா வந்துச்சு. பாப்பா வந்து அதில் ரொம்ப ஹாப்பியாக விளாண்டா. இதில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அவளை இப்போ தான் விட்டுருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்து இதில் விளையாடவே விட்டதில்லை. இதுதான் அவளுக்கு ஃபஸ்ட் டைம். அவள் ரொம்ப ஹாப்பியாகவுமே ரொம்ப சந்தோஷமாக விளாண்டா. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு சுற்றும் இல்லையா, அந்த யானை மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பாப்பா கொஞ்சம் விளாடணும்னு ஆசைப்பட்டான். இதில் மட்டும் பாப்பாவை விட்டோம். இதுவுமே கொஞ்சம் மெதுவாக தான் சுற்றுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து பேல்பூரி வாங்கிக்கிட்டேன். அவங்க அப்பா வந்து எனக்கு அப்பளம் தான் வேணும்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டாங்க, டெல்லி அப்பளம். பாப்பா வந்து ஐஸ்கிரீம் தான் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு எதுவுமே சாப்பிடாம இருந்தான்.
சரின்னு சொல்லிட்டு அவளுக்குமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்குமே ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தோம். அவளுமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டா. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கன் ஷூட் பண்ணணுன்னு பாப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டதுனால அவங்க அப்பா பண்ணாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா வரும். அதனால அவங்க அது மட்டும் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா, நான், அவங்க அப்பா எல்லாருமே இவளுக்கு வந்து கொஞ்சம் ட்ராயிங் புக்ஸு இந்த மாதிரிலாம் மேஜிக் புக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி அதுவுமே ஒன்று வாங்கி கொடுப்போம். அவளுக்கு ட்ராயிங் பண்ணுறது அதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சரி அது வாங்குவோன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த மாதிரி விளாக்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.